வணக்கம் இசை விரும்பிகளே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, LM3886 ஐசியை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஒரு 5 சேனல் இன்டகிரேட்டட் சர்க்யூட் கிளாஸ் ஏபி ஆம்ப்ளிஃபையர் போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த 5 சேனல் கிளாஸ் ஏபி ஆம்ப்ளிஃபையர் போர்டு. இந்த போர்டை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய 5.1 ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ணிக்கலாம். 5 சேனலான ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு, ஃப்ரண்ட்டு ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, சென்டர் ஆகிய சேனலுக்கு இந்த ஆம்ப்ளிஃபையர் போர்டை பயன்படுத்திக்கிட்டு, சப்வூஃபருக்காக டிரான்சிஸ்டர் போர்டையோ அல்லது மாஸ்ஃபெட் பயன்படுத்திய ஆம்ப்ளிஃபையர் போர்டையோ அல்லது கிளாஸ் ஏபியில் வேறு ஏதாவது ஆம்ப்ளிஃபையர் போர்டையோ அல்லது கிளாஸ் டியில் இருக்கக்கூடிய ஆம்ப்ளிஃபையர் போர்டையோ நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய 5.1 ஆம்ப்ளிஃபையர் போர்டை அசம்பிள் பண்ணிக்கலாம். இந்த LM3886 ஐசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு ஹை குவாலிட்டி, ஹை பர்ஃபார்மன்ஸ் ஆடியோ கிளாரிட்டி ஆம்ப்ளிஃபையர் வகையை சார்ந்தது. இந்த போர்டு பார்த்திங்கன்னா டியூவல் பவர் சப்ளையில் ஒர்க் ஆகும். இந்த LM3886 ஐசினால் பெர் சேனலுக்கு மேக்ஸிமம் 68 வாட் வரைக்கும் ஆடியோ பவர் அவுட்புட் கொடுக்க முடியும். நீங்கள் 4 ஓம் ஸ்பீக்கர்ஸும் 8 ஓம் ஸ்பீக்கர்ஸும் இந்த ஆம்ப்ளிஃபையர் போர்டுக்கு பயன்படுத்திக்கலாம். 4 ஓம் ஸ்பீக்கர்ஸ் பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் 28 வோல்ட் டியூவல் பவர் சப்ளை டிசி இந்த போர்டுக்கு கொடுக்கணும். அதே போல் 8 ஓம் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் 35 வோல்ட் டியூவல் பவர் சப்ளை டிசி கொடுத்துக்கலாம். இந்த போர்டு பார்த்திங்கன்னா, அதாவது இந்த LM3886 ஆம்ப்ளிஃபையர் ஐசியை ஏன் ஹை குவாலிட்டி, ஹை பர்ஃபார்மன்ஸ் ஐசி அப்படின்னு சொல்கிறோன்னா, இதனுடைய டிஸ்டார்ஷன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். 0.03% ரேஞ்சில் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இதனுடைய ஆடியோ குவாலிட்டி அவுட்புட் ரொம்ப தரமாகவும் தெளிவாகவும் இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா இதை ஹை குவாலிட்டி, ஹைஃபை ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் போர்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த போர்டில் பார்த்திங்கன்னா மியூட் ப்ரொடெக்ஷன், அண்டர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன், அவுட்புட் டெர்மினல் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் ஆகிய ப்ரொடெக்ஷன் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இந்த ஐசியினுடைய டேட்டா ஷீட் டவுன்லோட் லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த போர்டில் என்னென்ன ஃபியூச்சர்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்னும் உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைக்கும். இந்த போர்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த 5 சேனல் ஆம்ப்ளிஃபையர் போர்டுக்கு ரெக்கமெண்டட் ட்ரான்ஸ்ஃபார்மர் சப்ளை வோல்டேஜ் அண்ட் ஆம்பியர் ரேட்டிங்னா 28028 வோல்ட்டில் 8 ஆம்பியர் இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நல்ல பெர்ஃபெக்டான ரிசல்ட் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த போர்டில் இருக்கக்கூடிய 5 சேனல் ஐசி, அதாவது ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு ஐசி இருக்கும். ஏன்னா இது பார்த்திங்கன்னா LM3886 ஒரு சிங்கிள் சேனல் இன்டகிரேட்டட் சர்க்யூட் கிளாஸ் ஏபி ஆம்ப்ளிஃபையர். ஸோ ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு ஐசி நம்ம பயன்படுத்தி ஆகணும். இது மோனோ ஐசி. இந்த ஒவ்வொரு ஐசிலையும் பார்த்திங்கன்னா பின் நம்பர் 1 and 5 பாசிட்டிவ் சப்ளை இன்புட்டு, பின் நம்பர் 4 நெகட்டிவ் சப்ளை இன்புட்டு, பின் நம்பர் 7 பார்த்திங்கன்னா கிரவுண்டு, பின் நம்பர் 10 ஆடியோ சிக்னல் இன்புட்டு, பின் நம்பர் 3 பார்த்திங்கன்னா ஆடியோ சிக்னல் அவுட்புட்டு. இந்த LM3886 பார்த்திங்கன்னா 11 பின் கொண்ட ஐசி, 11 பின் ஐசி. இதுதான் அந்த ஆம்ப்ளிஃபையர் போர்டு. இந்த போர்டு கூட இந்த ஆர்எம்சி கனெக்டர் பஞ்சும் வரும். இப்போ இந்த போர்டை பற்றி பார்க்கலாம். இதுதான் இந்த போர்டினுடைய க்ளோஸ் அப் வியூ. இந்த போர்டு பார்த்திங்கன்னா சச்சின் ஸ்ருதி கம்பெனியில் அசம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான காம்பனன்ட்ஸ், குவாலிட்டியான பிசிபி, பெர்ஃபெக்டான ஹீட் சிங்க் யூஸ் பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்லேயே பார்த்திங்கன்னா ஆன்போர்டு பிசிபிலேயே 3510 மெட்டல் டயோட், 10050 வோல்ட் கெப்பாசிட்டர்ஸ், 4 கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா பவர் சப்ளை, ஏசி சப்ளை டைரெக்டாக இந்த போர்டுக்கு இந்த கனெக்டரில் கொடுத்தா போதும். இந்த மெட்டல் டயோடு வழியாக ஏசி சப்ளை டிசியாக ரெக்டிஃபை ஆகிட்டு, அதற்கடுத்து இங்கே இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர்ஸ் வழியாக ஃபில்டர் ஆகிட்டு டைரெக்டாக நம்மளுடைய 5 சேனல் போர்டுக்கு போயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த அடிஷ்னல் காம்பனன்ட்ஸ்லாம் தேவைப்படாது. வயரிங்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதே போல் ஆடியோ சிக்னல் இன்புட்டுக்காக இங்கே ஒரு மேல் கனெக்டர் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் டெர்மினல் அவுட்புட்டுக்காக இங்கே ஒரு மேல் கனெக்டர் இருக்குது. வேறு சப்போர்ட்டிங் ப்ரீ ஆம்ப்ளிஃபையர் போர்டுக்கு பவர் சப்ளை எடுக்கிறதுக்காக இங்கே ஒரு கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஆர்எம்சி கனெக்டர்ஸ் இந்த பஞ்ச் கேபிளில் வந்துடும். இந்த பிக் கனெக்டர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்பீக்கர் டெர்மினல் அவுட்புட்டுக்காக வந்துடும். அடுத்து இருக்கக்கூடிய மீடியம் சைஸ் கனெக்டர் இது பார்த்திங்கன்னா ஆடியோ சிக்னல் இன்புட் கொடுக்கறதுக்காக வந்துடும். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்மால் சைஸ் 3-வே கனெக்டர் இது பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட்டிங் பவர் சப்ளை மற்ற போர்டுகளுக்கு எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் ஆர்எம்சி கனெக்டரும் இந்த போர்டு கூட வந்துடும். போர்டில் எல்லாமே பெர்ஃபெக்டாக மென்ஷன் ஆகிருக்கு. எங்கே இன்புட்டு, எங்கே அவுட்புட்டு அப்படிங்கிறது அதை பார்த்து கிளியராக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பவர் சப்ளை இன்புட் பார்த்திங்கன்னா இங்கே ஏசி 28028 இந்த இடத்துல கொடுக்கணும். முன்னாடியே சொன்னது போல் ஆடியோ சிக்னல் இன்புட்டு
ஸ்பீக்கர் டெர்மினல் அவுட்புட்டு நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ குவாலிட்டியான காம்பனண்ட்ஸ், நல்ல பெர்ஃபெக்டான ரிசல்ட் இருக்கும். 12 லீஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான ஹீட்ஸிங் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால போர்டுக்கு நல்ல பெர்ஃபெக்ட் கூலிங் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் LM3886 ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் போர்டை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மீண்டும் ஒரு தடவை பாருங்கள். இந்த 5 சேனல் போர்டு LM3886 ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் போர்டு எல்லாமே நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த போர்டை நீங்கள் பயன்படுத்தியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.